சிவப்பு கலர் தான் ரொம்ப இனிக்கும், மஞ்சள் கலர் வந்து புளிக்கும். சரிங்களா? ரெண்டு எல்லாம் இனிக்கலாம் செய்யாது. சரியா? இங்க வந்து என்னன்னா மாலை வந்து ஒட்டுக்கண்டுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. இப்ப நார்மலா மாம்பழம் சாப்பிட்டுருப்பீங்களா? மாங்கொட்டை விதைச்சிருக்கீங்களா? முளைச்சு வந்திருக்கா? விளைச்சு வந்திருக்கா? இல்லைன்னா மாங்கொட்டை எல்லாம் கீழே ஓட்டுருவீங்களா சாப்பிட்டு? யாராச்சும் விதைச்சு வச்சிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? என்ன வந்துச்சு? முளைச்சிச்சா? சரி, இப்ப அந்த மாதிரி மாங்கொட்டை சாப்பிட்டு நான் போட்டேன்னு வச்சுங்க, திரும்பி அது மாம்பழம் வர்றதுக்கு 8 வருஷம் ஆயிரும். எத்தனை வருஷம் ஆகும்? இதே ஒட்டு கட்டுறது இப்ப நான் காட்டுவேன் எப்படி ஒட்டு கட்டுறதுன்னு. அப்படி கச்சா 3 வருஷத்துலயே வந்துடும் நமக்கு. எத்தனை வருஷத்துல வரும்? இதெல்லாம் போறப்ப கேட்பேன். சிவப்பு கொய்யா சாப்பிட்டுருக்கீங்களா எல்லாரும்? எப்படி இருக்கும் அது? வெள்ளை கொய்யா நல்லா இருக்குமா, சிவப்பு கொய்யா நல்லா இருக்குமா? இங்க சிவப்பு கொய்யாலே ஒரு 3 ரகம் இருக்கு. சரியா? ரகம் பேர் சொல்லி திருப்பி கேட்கணும். அர்க்கா கிரண் சொல்லுங்க. லலித், தைவான் பிங்க். என்ன சொன்னேன்? அர்க்கா தைவான் பிங்க். இந்த 3 ரகம் இங்க பண்றோம். மாம்பழம் ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களா? ஏன்னா சாப்பிட்டுருப்பீங்க மாம்பழம் ரகம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. கிளி மாம்பழம், மல்கோவா சாப்பிட்டுருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 ரகம் இருக்கு. அதிகமா கல்லாம பெரிய மாம்பழம் பார்த்து ஊறுகாய் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் கல்லாம. சரிங்களா? பெரிய மாம்பழமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளி மூக்கு சாப்பிட்டுருப்பீங்களா? அடுத்து சப்பட்டைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து காசா லட்டும்பாங்க. காசா லட்டுலாம் பார்த்துருப்பீங்களா? பாலாமணின்னு சொல்லுவாங்க. பாலாமணி பழம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பழமா இருக்கும், சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அல்போன்ஸ் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன். ஏன்னா ரகம் இருக்கும். இப்ப என்னென்ன மாம்பழம் இருக்கோ அதான் பார்ப்போம். சரிங்களா?